ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசிக்கு நேரங்காலம் நல்லா இருக்குதுங்க. கோச்சாரத்தில் கிரகநிலை நல்லா இருக்குது. 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துட்டார், சூப்பர். ராசிக்கு 4, 9 குடைவன் சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதுபோல் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசிக்கு 5, 8 கூடிய புதன் வந்து மூலத்திரியோன்னு ஆட்சிப்பட்டிருக்கிறாரு. யாருக்கிட்ட நெருங்க முடியாது. உங்களை நெருங்க வர்றவன் வந்து இல்லாமல் போயிடுவான். அந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பீங்க. உங்களை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் ராஜயோகாதிபதியும் சுபஸ்தானாதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுக்கிரன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சூரியனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். ராசிக்கு 7 கூடிய 8ஆம் இடத்துல இருந்தாலுமே புதாதித்ய யோகத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் 3, 10 கூடியவன் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ல் செவ்வாய் இருக்கக்கூடாது, இருந்தாலும் துலாம் வீட்டில் அவர் குரு பார்வையில் குருமங்கல யோகத்தில் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து சிவராஜ யோகம், சூரியநாராயண யோகம், புதாதித்ய யோகம், குருமங்கல யோகம், இப்படி ஒரு 4-5 யோகங்கள் வந்து ராசியை சுற்றி இருக்குது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குது. சரியா? ஆகஸ்ட் மாதம் இருந்த காட்டிலும் செப்டம்பர் 15க்கு மேலே மிக சிறப்பாக இருக்குது. அடுத்த வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். புதன் நல்ல பலன்களை கொடுப்பார். 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். செவ்வாய் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். சூரியனும் 9, 10, 11. ஸோ சூரியன் செவ்வாய் புதன் நல்ல நல்ல பலன்கள் கொடுக்குறாங்க. சுக்கிரனும் தமங்குக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்த பயிற்சி அவர் கண்ணில் நீசமானாலுமே நீசபங்கம் அடைவார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். ராசிநாதன் யார்? சனி பகவான். சனி பகவான் வந்து இப்போ 7 சனியாக இருக்குது, பாத சனியாக இருக்குது. அடுத்து வந்து அவர் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஏப்ரல் மாதம் 2027 ஜூனில் போயிடுவார். மே மாதம் போகிறார். மே மாதம் வந்து பயிற்சியே போயிடுவார். ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். நல்ல விசேஷம் தான். அடுத்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரும் ஒரு கேந்திரத்தில் இருக்கலாம் சனி பகவான். அடுத்து 5ஆம் இடத்துக்கு போட்டாலும் சூப்பர். அடுத்து 6ஆம் இடத்துக்கு போட்டாலும் நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துக்கு போனால் தான் கண்டகச்சனி. ஸோ உங்களுக்கு அப்படி பார்த்தோம்னா மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஒரு 10 வருஷம், இதில் ஒரு 2 வருஷம், ஒரு 12 வருஷத்துக்கு யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. சரியா நேர்களே? அதாவது சனி பகவான் வந்து அடுத்து சிம்மத்துக்கு வர்ற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்கிற பிரச்சனை, நான் சொல்கிற ஒரு பரிகாரம் வழிபாடு மட்டும் செய்யுங்க. ரொம்ப ரிஸ்க்கெலாம் எடுக்க வேண்டாம். சரியா நேரில்? நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஏன்னா கோச்சாரத்தில் கிரகநிலை நல்லா இருக்குது. உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு. அதுபோல் அடுத்த சனி பகவானுடைய பயிற்சிகளும் நம்ம தொலைநோக்கு பார்வையில் பார்த்தோம்னா ஒரு 10, 12 வருஷத்துக்கு வந்து நல்லா இருக்குது. நான் சொல்கிற சில காரியங்களை மட்டும் தொடர்ந்து பண்ணுங்க. எந்த வித சிக்கல் இல்லாமல் இருப்பீங்க. சரியா? நீங்கள் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரமோ, புரட்டாதி நட்சத்திரமோ, ரேவதி சதய நட்சத்திரமோ, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, இப்படி ஆர்டரில் போனாலும் சரி, எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது சனி பகவான் தான், உங்கள் ராசிநாதன் தான். அவரை நல்வழிப்படுத்திட்டிங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா ராசிநாதன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசி தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு அன்றாடம் மனதுக்கும் உடலுக்கும் உள்ளது ராசி தான். அதை தான் தினப்பலன்கள் வந்து ராசி வச்சு போடுறாங்க. அதுபோக வந்து உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் நிலைப்பாடு, சந்திரன் வளர்பறை தேய்பறைக்கு உட்பட்டு பலன்களை கொடுப்பாரு. அவர் மாறி 2 நாளுக்கு ஒரு தடவை மாறி பலன்களை கொடுத்தாலுமே நின்று நீதிச்சு பலன்கள் கொடுக்குறது வந்து உங்களுக்கு வந்து குருவும் சனி பகவான் தான். குரு 2 கூடியவர் இப்போ நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அடுத்து வந்து சனி பகவான் முக்கியமானவர், 2 வருஷத்துக்கு ஒரு மாறவர். ஸோ சனி பகவானை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, சனி பகவான் இன்றைக்கி சனிக்கிழமை இந்த வீடியோ போடுறதில் பெருமைப்படுறேன். சனிக்கிழமை சனி பகவானை நீங்கள் சரி கட்டிட்டீங்கன்னா, சனி பகவான் விஷயத்தில் நீங்கள் சரியாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரியா? ஒரு 12 வருஷத்துக்கு யாரும் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்தால் தான் கண்டகச்சனி, சனி பகவானுடைய நேரடி பார்வைக்கு வருவீங்க. இப்போதைக்கு நல்லா இருக்குது. சரியா? சனி பகவான் வந்து வக்கரமாகி ராசி நோய்க்கு வந்தாலுமே நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சுக்கிர தொடர்பில் இருக்கிறாரு, குரு தொடர்பில் இருக்கிறாரு. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு மாதம் நல்லாயிருக்கும். அக்டோபர் 15 வரைக்கும் நல்லாயிருக்கும். சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 2ஆம் இடத்தை ஆதிபத்தியத்தை எடுத்து செய்வார். அவர் பார்க்குற இடங்கள் 4ஆம் இடம், அதுபோல் ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு வந்து 11ஆம் இடம். சரியா? இந்த 4, 8, 11 இந்த இடத்துல உள்ள கெடுபலங்கள்லாம் சரியாக போயிடும். தாயோட அன்பு கிடைக்கும், தாய் வழி சீதனம் கிடைக்கும், தாய் மாமனோட ஆதரவு கிடைக்கும், தாய் வழி உறவுகள் நல்லா இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், விவசாயம் பலிதமாகும். 4 கூடையவன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால விவசாயம் நல்லா இருக்கும், விவசாயத்துக்கு வேண்டிய தண்ணி கிடைக்கும், நல்ல சுகபோகமாக இருப்பீங்க. தோட்டம் தரு வச்சவங்களுக்கு நல்லா இருக்கும். பயிர் வச்ச செய்கிறவங்க, வேளாண்மை தொழில் பண்ணுறவங்க, வேளாண்மை உற்பத்தியாளர்கள், இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்தியா ஒரு விவசாய நாடு, விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. ஸோ கும்பராசி சேர்ந்த விவசாய வேளாண் குடிப்பிடி மக்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 கூடவன் 8ஆம் இடத்துல இருக்கனால தூரதேச அமைப்புகள் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வரலாம். எதிர்பாராத பணம் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ரிட்டையர் ஆனீங்கன்னா அந்த ரிட்டையர் ஆன பணம் பிஎஃப் பென்ஷன் இதெல்லாம் வரும். இன்க்ரிமெண்ட் போனஸ் எல்லாம் டக்குன்னு வரும். நிலுவை பணம் உங்களுக்கு வரும். அது சூரியனும் புதனும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கனால அரசு சம்மந்தப்பட்ட கிளர்க்கியல் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, அக்கௌண்டன்ட்டு, ஆடிட்டரு, அரசு சம்மந்தப்பட்ட கணக்கு துறை, பேங்க் ஸ்டாஃபு, இப்படி கருவூலம், ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அமலாக்கத்துறை, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சரியா? இதெல்லாம் பணம் சம்மந்தப்பட்டதான்.
நேரடியாக பணம் சம்மந்தப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க தலையிடுவாங்க. ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக சொத்து வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட அமலாக்கத்துறை போகும், ஈடி போகும். சரியா? ஈடி எதுக்கு போகுது? அதிகமாக சொத்து வச்சுருக்காங்க, கணக்கு காட்டெல்லாம் மோசடி பண்ணிட்டாங்கன்னா ஈடி போகும். இது மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே? ஸோ அதுபோக அந்த வழக்கு வழக்கில் இருக்கிறவங்களுக்கும் தீர்வாகும். சரி, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்துக்கும் சுப தொடர்பு வருது. சரியா? குரு 6ஆம் இடத்துக்கு வர போகிறார் அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேலேக்கு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இருக்கிறவங்களாம் ஓரளவு ஷார்ட் அவுட் ஆயிரும். சரியா நேரில்? இப்படி பல பலன்கள் வந்து கும்பராசியை நோக்கி நடக்கு. 7.5 சனியில் வந்து ஒரு 75% 7.5 சனியை விட்டு வெளியே வந்துட்டீங்க. இன்னும் 25% தான் இருக்குது. சரியா? எல்லாமே சரியாக போயிடும். நல்லதே நடங்க. நீங்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவில் நான் சனி பகவானை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து வழிபாடு பரிகாரம் சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். ஒரு 12 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன சார் செய்யலாம்னா, சனிக்கிழமை தோறும் காக்காவுக்கு வந்து பிஸ்கட் போடுங்க. நீங்கள் என்ன சாப்பாடு வைக்கிறீங்களோ இல்லையோ, காக்காவுக்கு கண்டிப்பாக பிஸ்கட்டு ரொட்டி துண்டு வைங்க. ஏன்னா ரொட்டி துண்டு பிஸ்கட்டில் வந்து சூரியனோட அணுக்கிரம் இருக்குது, கோதுமை கலந்துருக்கு. ஸோ சூரியனோட அணுக்கிரமுள்ள பொருளை சனி பகவான் சாப்பிட்டாலும் ரொம்ப மன ஆத்ம தீர்த்தம் அடைவார். ஏன்னா அவர் தாப்பனுடையது, தாப்பனை பிடிக்காது, இருந்தாலும் அந்த பொருட்களோடைய தாப்பனுடைய காரகத்துவம் இருக்கிறதுனால அவரை வந்து அதை தாப்பன் வழி சாப்பாடாக எடுத்துக்கிடுவார். என்றைக்குமே ஒரு குழந்தை வந்து தாப்பனை உழைச்சி போட்டு தான் சாப்பிடணும். சனி பகவானுக்கு அந்த அருகதை இல்லை. அவர் வந்து பிறந்த காலத்திலே சூரிய மண்டலத்தை விட்டு வெளியே வந்துட்டார். தாப்பங்கிட்ட வந்து பிரிஞ்சு வெளியே வந்துட்டார். சனி பகவான் வந்து சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர், சூரியனோட மனைவியோடைய நிழலில் பிறந்தவர். சரியா? சந்தியாவுக்கும் சந்தியா தான் சூரியனோட மனைவி. சந்தியா ஒரு விரதம் இருக்க போகும்போது தன்னுடைய நிழலை வந்து அது விட்டுட்டு போயிடும், நிழலுக்கு உருவம் கொடுத்து போயிடும். அந்த நிழல் தான் சாயா. அந்த சாயாவை அவர் என்ன நினைப்பார்? சந்தியா நினச்சி சூரியன் குழந்தை பத்துருவார். அவருக்கு பிறந்த குழந்தை தான் வந்து சனி பகவான். சனி பகவானோட அண்ணன் வந்து யமதர்மராஜன். சனி பகவானுடைய தங்கச்சி வந்து யமுனா நதிக்கரை சொல்கிறோம்ல, யமுனா நதின்னு சொல்கிறோம்ல, அதான் சனி பகவானோட தங்கச்சி. ஸோ இந்த கதை ஒரு பெரிய கதை. இதை வேணால் உங்களுக்கு ஒரு நாள் சொல்கிறேன் நான். இந்த கதையை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். ஏன்னா கும்பராசி நேயர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு வந்து வளர்த்த கொடுப்பார். அவர் கதையை படிக்கணும். நீங்கள் சனி பகவானோட சாலிச மந்திரத்தை சொல்லணும், சனி பகவானோட வரலாறு படிக்கணும். ஏன்னா அவருடைய மூலத்திரிகோணம் ஆச்சு. அவர் மூலத்திரிகோணம் ஆட்சி விட தான் கும்பம். கும்பம்னாலே வந்து ஒரு முக்கியமான இடங்க, யாகசாலைன்னு அர்த்தம். சரியா? கும்ப கலசம், யாகசாலை, வேள்வி நடத்துகிற இடம். பொதுவாக கும்பராசியில் இருக்கிறவங்க வீட்டில் யாராச்சும் பூசாரி இருந்திருப்பாங்க, இல்லைனா உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் கோயில் பூசாரி, இல்லைனா கோயில் குறுக்களாக இருந்திருப்பாங்க, பூஜை புனஸ்காரம் இருப்பாங்க, சாமியாடியாக இருப்பாங்க, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள் பரம்பரையில் இருந்திருப்பாங்க. ஏன்னா கும்பம் வந்து ஒரு முக்கியமான இடம், இறை வழிபாடு சொல்கிற இடம், இறை வழிபாடு மூலமாக லாபத்தை தேடுற இடம், குரு வீட்டுக்கு மறையாத இடம். எந்தெந்த ராசி குரு வீட்டுக்கு மறையாமல் இருக்குதோ அந்த ராசிகளாக வந்து இறை தொடர்பில் உள்ள இடங்கள். அப்படி பார்க்கும்போது கும்பம் வந்து குரு வீட்டுக்கு மறையாத ராசி. குரு வந்து உங்கள் ராசிக்கு 2-11 கூடையவன். சரியா? குரு வீடு வந்து உங்கள் ராசிக்கு சுப ஆதிபத்திய விசேஷத்தில் உள்ள வீடு. அதனால் குரு, அதுபோக கும்பத்தில் குரு இருந்தார்னா குரு வளையம் அப்படிமோ. கும்பம், ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், இந்த 4 இடத்துல குரு இருந்தார்னா அவங்க ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. ரைட்டு, நம்ம கொஞ்சம் ஸ்கிப் ஆகிறேன்னு நினைக்கிறேன், உள்ளே வந்துடுவோம். இதுதான் எதனாச்சும் ஒன்று ஆரம்பிச்சேன்னா அதுக்குள்ளே அப்படியே போயிடுவேன். இந்த ஆன்மீக தொடர்புக்காக சொல்ல வந்தேன். ஸோ கும்பராசியில் பிறந்தவங்க சனி பகவானோட வரலாறு தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ சாயாதேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்ததுனால அவர் சூரியபுத்திரன். அவர் வந்து என்னன்னா ஒரு காரணத்துக்காக குடும்பத்தை விட்டு வெளியே வந்துடுவார். அப்படி வெளியே வந்ததுனாலும் தகப்பன் வீட்டு சாப்பாடை சாப்பிடணும்னு ஆசைப்படுவார். அதனால தான் கோதுமை பண்டத்தை கொடுத்தோம்னா சனி பகவான் ரொம்ப திருப்தி படைவார். கும்பராசி நேயர்களுக்கு பிரச்சனை தீரணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனை இருந்தாலும் சரி, வியாபார பிரச்சனை இருந்தாலும் சரி, தொழில் பிரச்சனை இருந்தாலும் சரி, படிக்கிற மாணவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரச்சனையில் சங்கடப்படுறீங்கன்னா சனிக்கிழமை தோறும் காக்காவுக்கு பிஸ்கட் வைங்க, கொட்டாங்குச்சியில் தண்ணி வைங்க மாடியில். சரியா? சுத்த தண்ணி, சந்திரனுடைய அணுக்கிறோம். சூரிய சந்திரன் அணுக்கிறத்தை சனிப்பான் வாங்கிட்டார் வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு 2 பேர் தான் எதிரி, சூரியன் சந்திரன் தான் எதிரி. ஏன்னா சனி பகவான் வந்து ஒரு பாவ கிரகம், ஒளியற்ற கிரகம். அவருக்கு வந்து ஒளி கிரகங்களை தான் எதிரி, சூரியன் சந்திரன் தான். அதனால் அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் உள்ள பொருட்களை அவர் சாப்பிட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார், மனம் மகிழ்ந்து நல்ல பலன்களை கொடுப்பார். காகத்துக்கு வைக்கணும், காகத்துக்கு வைக்கிறது சனி பகவானுக்கு வைக்கிற மாதிரி. ஏன்னா காகம் வந்து அவருடைய வாகனம். சரியா நேர்களே? அதனால் கும்பராசி நேர்கள் இந்த வழிபாடு பண்ணுங்கள். அதுபோல் எறும்பு புத்துக்கு நீங்கள் வந்து தீனி போடணும். பச்சரிசி, தூள் சக்கரை, கருப்பு எள்ளு கலந்த தீன்மட்டத்தை போடணும். சனிக்கிழமை போடணும், வாரம் சனிக்கிழமை போடுங்க. இல்லைனா அமாவாசை அன்னைக்கு போடுங்க. நாளைக்கு அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசை, முக்கியமான நாள், நாளைக்கும் செய்யலாம். ஸோ சனி பகவானுடைய அணுக்கிற வேணும், அவருடைய கருணை பார்வை மேலே படணும், அடுத்து வருகின்ற காலத்தில் நல்லா இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், காரிய தடங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சின்ன வழிபாடு செய்யுங்க. காக்காவுக்கு வந்து தண்ணி வைங்க, பிஸ்கட் போடுங்க. அதுபோக வந்து எறும்பு புத்துகளுக்கு தீனி போடுங்க. இது ரொம்ப முக்கியம். இதுபோக நாய்களுக்கு வந்து சாப்பாடு வைக்கலாம், ரொட்டி துண்டு போடலாம். நான்வெஜ்லாம் வைக்காதீங்க, நாய்க்கெல்லாம் தயவு செய்து நான்வெஜ் வைக்காதீங்க. சில பேர்லாம் நான்வெஜ் வைப்பாங்க, அதெல்லாம் பரிகாரம் கிடையாது. தெய்வத்தை வந்து இழுக்குப்படுத்துகிற மாதிரி அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனா நல்ல காரியங்கள் கிடையாது, அசுப காரியங்கள்.
நாய்க்கு வந்து கருப்பு கலர் நாய்களுக்கு சாப்பாடு வைங்க, ரொட்டி துண்டு போடுங்க. சில நாய்கள் சாப்பாடாது, ரொட்டி துண்டு போட்டால் சாப்பிட்டுக்கிறோம், பிஸ்கட் ரொட்டி போட்டால் சாப்பிட்டுக்கிறோம். ஸோ கருப்பு கலரில் இருக்கிற நாய்களுக்கு அதை செய்யுங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு இது பண்ணுங்கள். சரியா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். சாப்பாடில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது ஒரு சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க, ப்ரெஷர் ஏறிடும், பிளட் ப்ரெஷர் ஏறிடும். அதனால் ஒரு சொட்டு நல்லெண்ணெயை சாஸ்திரத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஆண்கள் சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, ரெஃப்ரெஷ் ஆவீங்க, உங்களை பிடிச்ச பீடெல்லாம் போயிடும். சரியா, ஆள் நல்லா ஒரு நேர்மறை சிந்தனையோட ஒழுக்கமாக ஓவியமாக வந்துடுவீங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க. சரியா, ஷாம்பு போட்டு குளிக்காதீங்க, சீயக்காய் போட்டு குளிங்க, அரக்கு போட்டு குளிங்க. அனைத்தும் வசப்படும். சரியா, அனைத்து பீடியும் ஓடி போயிடும். பீடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பீடை பிடிச்சாலே வந்து உடம்பு குடும்பத்தில் வளர்ச்சி இருக்காது, தனி மனிதனுக்கு வந்து ஒரு இது இருக்காது. சரியா, முகத்தில் ஒரு தெளிச்சி இருக்காது, தேசாட்சி இருக்காது, ஆள் சோர்ந்து போயிடுவான், எடுத்த காரியம் நல்லா இருக்காது. எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் பலன்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம்னு சொல்ல முடியாது, இந்த செயல்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பரிகாரங்கிறது வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாள் கூத்துக்கு செஞ்சுட்டு அப்படியே விட்டுருவேன், நான் உடனே பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய லட்சாதிபதி ஆகணும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது. செயல்பாடை வந்து அனுதினமும் செய்யணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சில காரியங்களை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட பலன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, தெய்வம் நினைக்கும், இவன் தினமும் நம்மளை நினைக்கிறானா, நமக்கு சில காரியங்களை தொடர்ந்து செய்கிறானா, இவனுடைய சிந்தனையில் நம்ம இருக்கோமா அப்படின்னு நினைக்கும். ஆமாம் நான் இருக்கிறேன், அதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உண்மையாளர் ஆயிடுவீங்க. உண்மை ஜெயிக்கும், சத்தியம் நிலைக்கும், சகலமும் வசப்படும், சக்ஸஸ் ஆவீங்க. சரியா, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பை வந்து நீடித்துக்கிட்டே இருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போய்கிட்டே இருக்கணும். உண்மையை டிராபிக்காக இருக்கக்கூடாது, ரெண்டு பக்கமும் வந்துட்டு போய்கிட்டே இருக்கணும். தெய்வத்தை நோக்கி நீங்கள் 2 அடி வச்சிங்கன்னா தெய்வம் உங்களை நோக்கி 4 அடி வைக்கும். ஆனால் மனப்பூர்வமாக வைக்கணும், சுயநலமற்று வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் செதுக்கிக்கணும். ஏன்னா மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறீங்க. சனிபவனுடைய கும்பராசியில் பிறந்தவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்கள் பணியில் நல்லா இருப்பீங்க, ஒரு செயல்பாட்டில் சிறப்பாக இருப்பீங்க. இது இன்னும் செதுக்கிக்கிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருப்பீங்க. அதுக்கு நேரங்காலம் இப்போ கூடி வருது. ராசிக்கு வந்து குரு பார்வையும் சுக்கிர பார்வையும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை செய்யுங்க. சரியா நேர்களே, அதுபோக புரட்டாசி சனிக்கிழமை, புரட்டாசி சனி ரொம்ப முக்கியம், பெருமாளுக்கு முக்கியம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைன்னா பெருமாள் மந்திரத்தில் வீட்டை சொல்லுங்கள். கோயிலுக்கு போக முடியலைங்கிறவங்க வீட்டில் சொல்லுங்கள், பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள், பெருமாளுடைய கீர்த்தனை படிங்க. சரியா, ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. இந்த நேரம் இந்த வீடியோ கேட்குற அனைவருக்கும் நன்றி. நான் பலன்கள் பின்னாடி சொல்கிறேன், இருந்தாலும் முக்கியமான தகவலெல்லாம் சொல்லிட்டு போகிறேன். இதெல்லாம் முக்கியம் வாழ்க்கைக்கு. சரியா நேர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண, ஸ்ரீராம ஜெயம் எழுதணும். இந்த வீடியோ கேட்குறவங்க வந்து டைப் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓம் கோவிந்தா போற்றி, கோபாலா போற்றி, கோதர்ஷனா போற்றி, மாதவா போற்றி, மதிசூதனா போற்றி, மணிவண்ணா போற்றி, முராரி போற்றி, ஸ்ரீகிரி போற்றி, உலகளந்த உத்தமனை போற்றி, உப்பிலியப்பனை போற்றி, திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி, கல்லழகா போற்றி, சோலைமலை அழகா போற்றி, சுந்தராஜ பெருமாளை போற்றி, வைகுண்ட வாசனை போற்றி, லட்சுமி நேசனை போற்றி, திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி, ஆதிசேஷன் அமர்ந்தவனை போற்றி, பாடாளத்து நரசிங்க பெருமாளை போற்றி, பள்ளிகுண்டு ஸ்ரீரங்கத்த பெருமாளை போற்றி, வடபத்திர சாயி போற்றி, பிரச்சனை வெங்கடாஜலபதியை போற்றி, காஞ்சி வரதராஜ பெருமாளை போற்றி, அத்திவரதரை போற்றி, ஐயக்கிரிவரை போற்றி, அழகசிங்க நரசிம்மரை போற்றி, சங்கசக்கரதாரியை போற்றி, 108 திவ்ய பிரதேசத்தில் இருக்கும் உலகந்த பெருமாள் லட்சுமி நாராயணா போற்றி அப்படின்னு சொல்லணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச சிலவற்றை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச சிலவற்றை சொல்லுங்கள். டைப் பண்ணுங்கள், பெருமாளுடைய நாமத்தை டைப் பண்ணுங்கள். அதுவும் இன்றைக்கி இந்த வீடியோ கட்டி டைப் பண்ணிங்கன்னா பெருமை. சனிக்கிழமை, சனிக்கிழமை சரியா, மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி சார், இதே மாதிரி ஆஞ்சநேய நாமத்தை சொல்லலாம், ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லலாம். அதுபோல் கூடுதலாக வந்து கும்பராசிக்கு வந்து ஒரு விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகரை இந்த வீடியோவில் அனுப்புகிறேன். நான் கும்பராசிக்குள்ள விநாயகரையும் ஆஞ்சநேயர் படத்தையும் அனுப்புகிறேன். அந்த விநாயகர் பேர் விஜய கணபதி. அந்த விநாயகரை வந்து நீங்கள் கும்பிடலாம், வாழ்நாள் முழுக்க கும்பிடலாம். வாழ்நாள் முழுக்க கும்பிட்டிங்கன்னா சனி பகவானுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா சனி பகவான் பிடிக்காத ஒரே ஒரு தெய்வம் வந்து விநாயகர் பெருமான் தான். மற்ற எல்லா தெய்வத்தையும் பிடிச்சிட்டாரு. 7.5 சனிக்கு எல்லாத்துக்கும் ஆளாகிட்டாங்க, எல்லா சாமியும் அடகிட்டாங்க. சிவன் உட்பட எல்லா தெய்வத்தையும் பிடிச்சிட்டாரு அவர். ஆனால் விநாயகர் மட்டும் பிடிக்கல. முதுகில் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இன்று போய் நாளை வரைக்கும் எழுதி வச்சுட்டு போயிட்டார். இன்று வரைக்கும் அதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் விநாயகரை கும்பிடுங்க. விஜய கணபதி, கும்பராசிக்குள்ள விஜய கணபதியும், கும்பராசிக்குள்ள ஆஞ்சநேயர் படத்தையும், கும்பராசிக்கு ஒரு சுலோகம் இருக்குது, கற்பனசாமி சுலோகம், அதையும் சொல்கிறேன். கற்பனசாமி ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, ராகு சனி பிடி இருக்குது. அதுபோல் சனி பகவான் செவ்வாய்க்கு வந்து சஷ்டாசமாக இருக்கிறாரு. இந்த 1.5 மாதத்துக்கு சஷ்டாசமாக இருப்பார். சரியா, நவம்பர் மாதம் வரைக்கும் சஷ்டாசமாக இருப்பார். அதனால் நீங்கள் அடுத்த வரைக்கும் நாட்களில் இன்றைக்கி இரவு கூட நீங்கள் வந்து கற்பனசாமியை கும்பிடலாம். இந்த வீடியோ வந்த பின்னாடி செவ்வாய் அல்லது சனிக்கிழமை இரவு 8 to 9 கற்பனசாமியை கும்பிடுங்க. கோயிலுக்கு போய் கும்பிட்றது வந்து கற்பனசாமி வழிபாடு சிறப்பாக வச்சுக்கோங்க. அடிக்க தூரம் போனீங்கன்னா வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சரியா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் மேலே பட்ட கண் திருஷ்டி, உங்களுக்கு யாரும் பில்லி சூனியம் செய்வன கோளாறு உங்கள் மேலே மந்திரிச்சு விட்டாங்க, உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்கிறாங்கன்னா எல்லாமே தவிடுபடியாக போயிடும். கற்பனசாமி கோயிலுக்கு கருப்பு கயிறு வாங்கிட்டு போய் மந்திரிச்சு கையில் கட்டிக்கோங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, கையில் கருப்பு கயிறு கட்டிக்கோங்க. எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு போங்க. 2 பழம் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு பழத்தை மந்திரிச்சு கொடுப்பார் பூசாரி, அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. எப்போயுமே வீட்டில் ஒரு எலுமிச்சை பழம் இருக்கணும். மந்திரிக்கப்பட்ட எலுமிச்சை பழம் வீட்டில் இருந்துச்சுன்னா
எந்த சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் தூங்கும்போது இரவில் என்ன செய்யுங்கன்னா, நெத்தியில் விபூதியை பூசிட்டு நம்ம சிவாய நமகன்னு சொல்லிட்டு விபூதியை எடுத்து தலைவாணிக்கு அடியில் ஒரு பொட்டு அப்படி வச்சுட்டு தூங்குங்க. கெட்ட கனவு வராது, நல்லபடியாக இருக்கும். சரியா? இதுக்கு சில வயசு தேவைப்படும், சுத்தபத்தமாக இருக்கணும். ஆனால் சில பேர் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சார், தூக்கம் கெட்டு போகுது, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சொல்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த இதை செய்யலாம். கூடுதலாக வேப்பலையை கூட வச்சுக்கலாம். வேப்பலையை ஒரு இணுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து தலைமாட்டுக்கு அடியில் வச்சுக்கலாம். சரியா? கொஞ்சம் போல் விபூதியை எடுத்து நெத்தியில் பூசிட்டு தலைமாட்டுக்கு அடியில் அப்படியே பாயிலையோ பெட்லேயோ அப்படியே அப்படி ஒரு விரலால் அப்படி வச்சிடணும். ஓம் சிவசக்தியை நமக, நமச்சிவாய நமக. சரியா? பார்வதி பரமேஸ்வரா நமக சொல்லிவிட்டு அந்த வேப்பலையும் அந்த ஒரு பொட்டு நம்ம விரலில் எடுக்கிறோம்ல அந்த அளவுக்கு விபூதி அதில் ஒரு இம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு அழுத்தி வச்சுட்டு அப்படியே தூங்கிடுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. நடைமுறையில் சாத்தியப்பட்டிருக்கு, நிம்மதியாக இருக்குது. ஏன் நானே செய்கிறேன் தினமும். நான் ஒரு ஜோதிடர் இருந்தாலும் நானும் சொல்கிறது மட்டும் இல்லை, சில காரியங்களை செய்வேன். ஏன்னா ஊருக்கு தான் உபதேசம் கிடையாது, எனக்கு இருக்குது. இப்போ வந்து நான் வந்து போன சுக்கிர ஜெயந்திக்கு வந்து நான் வீட்டில் பூஜை பண்ணேன். நிறைய நேரில் இந்த ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. இந்த சுக்கிர ஜெயந்திக்கு வீட்டில் பூஜை பண்ண ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்னோடய ஃபோட்டோவை ஷேர் பண்ணினேன். சரியா? இந்த வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் வீட்டில் பூஜை பண்ணது. நான் மகர ராசி தான். வீரகணபதி படத்தை வச்சும் அந்த யோகலட்சுமி படத்தை வச்சு கும்பிட்டேன். உங்களுக்கும் அந்த படத்தை அனுப்புகிறேன். வேண்கியர்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். உங்கள் ராசிக்கு வேண்டிய விஜய கணபதி, ஆஞ்சநேயர், கற்பனசாமி சுலோகம் இது 3ஐயும் நான் வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். நான் மகாலட்சுமி பற்றி அடுத்த வருகின்ற வீடியோவில் பேசுகிறேன். இப்போ வந்து இந்த வீடியோ சனி பவனுக்காக தான் பேசுகிறேன். ஸோ கற்பனசாமி கோவிலுக்கு போகிறவங்க வந்து கற்பனசாமி கோவிலுக்கு கும்பிட்டுட்டு அந்த சுலோகத்தை சொல்லுங்கள். ஓம் கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமினே நமோ நம. இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லுங்கள். காலையிலே சொல்லுங்கள், சாயந்தரமும் சொல்லுங்கள். எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா? சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த சுலோகம் வேணுங்கிற என்கிட்ட கேளுங்க. இப்போ சனி பகவானை பற்றி பேசிட்டோம். நம்ம சனி பகவான் வந்து அடுத்த வருகின்ற 12 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் சார் அப்படின்னா, யாருக்கு சார் கொடுக்க மாட்டார் அப்படின்னா, அது ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. பொதுவாக கும்பராசியில் ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சனி பகவானால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுபோக மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் சில பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார். சரியா? நல்ல பலங்களை கொடுப்பார். மகர லக்கணம், கும்ப லக்கணத்துக்கு நல்ல பலங்களை கொடுப்பார். அதுபோக சனி பகவான் வந்து லக்கணம் அல்லது ராசிக்கு 3, 6, 9, 10, 11ஆம் இடத்துல இருக்கணும். ராசிக்கு இருந்தாருன்னா 50% நல்ல பலங்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு இருந்தாருன்னா 100% நல்ல பலங்களை கொடுப்பாரு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து கும்பராசி, சரியா? கும்பராசி விருச்சிக லக்கணம். இப்போ வந்து மேசத்தில் இருக்கார் வச்சுக்கோங்க, சூப்பர். சரியா? கும்பராசி விருச்சிக லக்கணத்தை பிறந்து கொடுத்து வைக்கணும். ஏன்னா 10ஆம் இடம் கேந்திரத்தில் இருப்பார். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் அடைவார். அருமையான அமைப்பு. பாக்கியாபை திக்பலம் அடைவார். அருமையான அமைப்பு, நல்லாயிருக்கும். ஆனால் தான் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைவார். அப்பா விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலுமே ஒன்றும் நல்லா ஜாதகம் நல்லா இருப்பார். ஸோ விருச்சிக லக்கணம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம். மேசத்தில் சனி பிறந்தால் சூப்பர், நேர்வழி இழந்து இருப்பார். நீசம் அடைஞ்சு நல்ல பலங்களை கொடுப்பார். சனி தசாபுத்தி காலத்தில் நல்ல பலங்கள் கொடுப்பார். உங்களை சனி திசை வர்றதுக்கு வயசாயிரும். ஆனால் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். சரி? அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரும். கொஞ்சம் வயசில் வந்துட்டு போயிடும். குரு திசை, ராக திசைன்னு வந்துட்டு போயிடும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வராது. ஸோ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வழிபாடு பண்ணலாம். ஆனால் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புத்தி வரும். சரியா? சுக்கிர திசையில் சூரிய புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி, சூரிய திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி. அது இந்த சூரிய திசை சனி புத்தி, சந்திர திசை சனி புத்தி, செவ்வாய் திசை சனி புத்தி நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி வந்து பாடாப்படுத்துவார். சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை இந்த 3 திசையிலையும் சனி புத்தி நடக்கிறவங்க வந்து இப்போ மத்தியம வயதில் இருப்பாங்க கும்பராசியில். இவங்களாம் கண்டிப்பாக நான் சொன்ன வழிபாடு செய்யணும். 100க்கு 100 செய்யணும். நான் சொன்ன மாதிரி இந்த விருச்சிக லக்கணத்துக்கு கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதே மாதிரி இன்னொரு அமைப்பு கூட சொல்லலாம். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடம் என்ன? கடகம். அப்படின்னா ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. கும்பராசி ரிஷப லக்கணம். கடகத்திலேருந்து நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ராசிக்கு 6, லக்கணத்துக்கு 3. இப்படி நிறைய சொல்லலாம். இப்படி நிறைய அமைப்புலலாம் அவர் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதாவது ராசி லக்கணத்துக்கு வந்து அவர் 3, 6, 10, 11 இருந்தாருன்னா அருமையான பலன்களை கொடுப்பாரு. இவங்களாம் நல்லவர்கள், இவங்களாம் தவம் பண்ணவர்கள், இவங்களாம் வரமாயிட்டு வந்தவங்க. இவங்களுக்கு 12 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. யாரும் நெருங்கி பார்க்க முடியாது, கிட்ட வர முடியாது. நெருங்குடா பஸ்பமாயிருவாங்க. நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்க. நான் இந்த அமைப்பில் இன்னும் நிறையா இருக்குது, அதை ஒரு நாள் சொல்கிறேன் நான். சரியா? இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா? லக்கணத்துக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 3ஆம் இடம், லக்கணத்துக்கு 9ஆம் இடம், லக்கணத்துக்கு ராசிக்கு 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த காம்பினேஷனில் வரணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இன்னொரு அமைப்பு சொல்கிறேன். நீங்கள் வந்து கும்பராசி தனுசுல இருக்கிறாரு. லக்கணம் வந்து துலா லக்கணம். லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 11ஆம் இடம். சரியா? அப்போ வந்து கும்பராசி துலா லக்கணம் 3ஆம் இடத்துல இருக்கிறார். அருமையான அமைப்பு. இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த பலன் இருக்கும். ஸோ இப்படி நிறைய காம்பினேஷனில் சொல்லலாம். சரியா நேர்களே? நான் அடுத்து வருகின்ற வீடியோவில் நான் சொல்கிறேன். இதை கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்கிறேன். ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சனி பவன் எங்கெங்கே இருந்தாலும் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு சொல்கிறேன். ஸோ இந்த அமைப்பில் பிறந்தவங்களும் சனி பவன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு அந்த நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வாட்டி வதைப்பார். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்களும் வழிபாடு பண்ணணும். அடுத்து மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்துக்கு நல்ல மத்தியமான பலன்களை கொடுப்பாரு. தனுசு, மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நியூட்ரலில் போயிடுவார். பெருசாக பாதிக்க மாட்டார். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விரயத்தை கொடுப்பாரு.
வருமானத்தையும் கொடுப்பாரு, விரயத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா 12 கூடையவன் அல்லவா. மகர லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. சரியா, சிறப்பாக வச்சுக்கிருவார். ஸோ கும்பராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா. ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், உங்கள் லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் என்னென்ன பலன்களை கொடுப்பாரு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா நேர்களே, எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறோம், நமக்கு எந்த அமைப்பு வரும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, நான் இதை பற்றி வேணால் அடுத்த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன். ஓகே, இப்போ சனி பகவான் வந்து லக்கண ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு சொல்கிறேன் நான். இப்போ லக்கண ரீதியாக எப்படி பார்த்தோம்னா சார், லக்கணமும் எடுத்துக்கோங்க, ராசி எடுத்துக்கோங்க. ராசியில் இருந்தார், ராசிக்கு இருந்தார்னா 50% பலன்களை கொடுப்பாரு. லக்கணத்துக்கு இருந்தார்னா 100% பலன்களை கொடுப்பாரு. இப்போ லக்கணத்திலே இருக்கிறாரு. நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, 12 லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. லக்கணத்தில் இருந்தாருன்னா ஆளை கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க. சரி, அளவான உயரம் இருக்கும், திட்டமாக உயரமாக இருப்பாங்க, உடல் கொஞ்சம் சவுட்டாக இருக்கும். மக்கள் நல பணியில் இருப்பாங்க. பஞ்சாயத்து போர்டு, மக்கள் நல பணி, கார்பரேஷன், முனிசிபாலிட்டி இதில் வேலை பார்ப்பாங்க. கவுன்சிலர் கூட இருப்பாங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்காது, வாயு புத்தம் இருக்கும். சரியா, மூல நோய் இருக்கும், ரகசிய உட்பட நோய் இருக்கும். இவங்களாம் உடல்நலத்தை பார்த்துக்கணும். சரியா, இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கணும். நவம்பர் 28ஆம் தேதிக்கு மேலே பார்த்துக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பிரச்சனைன்னு இப்போ சொல்கிறேன். அந்த பிரச்சனையெல்லாம் எப்போ வரும்னா நவம்பர் 28க்கு மேலே வரும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நவம்பர் 28லேருந்து மே 2027 வரைக்கும். சரியா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 வருஷத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் மூலிமா அந்த இதை கொடுப்பாரு. சரியா, நல்லா பொறுமையாக கேளுங்க. ஸோ லக்கணத்தில் இருக்கிறாரு அப்படின்னா பித்த திரேகம் இருக்கும், உடல் உஷ்ணமாகும், மூல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆளை வந்து கொஞ்சம் வைராக்கிய சேலையாக இருப்பாங்க, நம்பிக்கை இருக்கும், நல்லா வெகுஜன தொடர்பில் நல்லா இருப்பாங்க, மக்களுக்கு நல்லா உதவி பண்ணுவாங்க, ரகசியம் இருக்கும், மறதி அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களாம் எப்போயுமே ஞாபகத்தோடு இருக்கணும். லக்கணத்தில் சனிபான் இருக்கிறவங்க மந்த புத்தி இருக்கும். அதுபோல் லக்கணத்தில் இருந்தாருன்னா 3, 7, 10ஆம் இடத்தை பார்ப்பார். இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை வரும், கணவன் மனைவி உறவில் பிரச்சனை வரும், விட்டு கொடுத்து போங்க. கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தத்தில் பிரச்சனை வரும். தொழிலில் பெரிய பின்னடைவு சந்திக்கிற மாதிரி இருக்கும், கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. கொஞ்சம் வயசுலேயும் முதிர்ச்சியாக இருப்பாங்க. பார்க்க ஆள் வந்து வயசான ஆள் மாதிரி இருப்பாங்க. நிறைய பொய் பேசுவாங்க, வார்த்தையில் ஒரு நிலைப்பாடு இருக்காது, இல்லாத அள்ளி விடுவானுங்க, பழைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. சரியா, 1960ன்னு ஆரம்பிப்பாங்க. அங்கே நான் அப்படி அந்த கடையில் இருந்தேன், இந்த கடையில் இருந்தேன், அப்படி சில கதை சொல்லிட்டு இருப்பாங்க. பழைய இதை பேசல பெருமைப்படுவாங்க. பூமி சேர்க்கைலாம் இருக்காது, இடமனை வீடு அமைகிறது கஷ்டமாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து சில பேருக்கு இருதாரமாக கூட அமையும். சரியா, திருமண அமைப்பில் இருதாரம் அமையும். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா 4, 8, 11 பார்ப்பார். தாய் விசி நல்லா இருக்காது, வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்காது, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கும், எதனாச்சும் பிரச்சனைகள் சிக்கிட்டே இருப்பாங்க. மூத்த சகோதரனுக்கு ஆகாது. சரியா, 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் இவருக்கு மூத்த சகோதரன் அந்த அளவு இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் சுகப்பட மாட்டாங்க. அடுத்து வந்து 3ஆம் இடத்துல, நான் சுருக்கமாக தான் சொல்கிறேன். சரியா, நேரங்கிறது சுருக்கமாக தான் சொல்கிறேன். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களுக்கு வந்து அகங்காரம், அலட்சியம் இருக்கும், ஆனால் கையில் காசு பணம் இருக்கும், கீர்த்தி, தைரியம், வைராக்கியம்லாம் இருக்கும், நல்லா இருப்பாங்க. சரியா, புகழ் அந்தஸ்து இருக்கும், ஆயுள் விருத்தி இருக்கும். அதுபோக தந்தை வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும், தந்தைக்கு சில தந்தை வழியில் சில முட்டுக்கட்டை இருக்கும். ஆள் நல்லா இருப்பாங்க, கலைத்திறன் இருக்கும், நாடகம், கலை, திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, டிவி சீரியல் நடிப்பாங்க. எண்ணியது படி நடக்கும். ஓரளவு 3ஆம் இடத்துக்கு சனிப்பார் நல்ல பணத்தை கொடுப்பாரு. ஆள் கொஞ்சம் ஹார்டாக இருப்பாங்க. சரியா, ஹார்டு மனமாக இருப்பாங்க. அரசாங்க ஆதரவு இருக்கும், அரசாங்க வேலைக்கும் போயிட்டு வருவாங்க, மக்கள் மத்தியில் நல்ல வெகுஜன தொடர்புலாம் நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் 5, 9, 12ஆம் இடத்தை பார்ப்பார். தாப்பனுக்கு இவனுக்கு ஆகாது, தாப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்காது, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்காது, பிள்ளைகள் தாமத பிள்ளைகளாக இருக்கும், இல்லைன்னா பிள்ளைகள் வந்து இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, விரயம் ஆகும். சரியா, படுத்தா தூக்கம் வராது, தூக்கம் கட்டு போயிடும். இவங்க தான் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் வைக்கணும், இந்த வேப்பிலை, இந்த உபதிலாம் சொன்னேன் பார்த்தீங்களா. 5ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்களும் தூக்கம் கட்டு போயிடும். சரி, அதனால் இவங்க தூக்கத்தை பார்த்துக்கணும். தூக்கம் கட்டு போனால் உடம்பு வந்து ஒத்துழைக்காது, நல்லா தூங்கணும் ஒரு மனுஷன். அடுத்து வந்து 4ஆம் இடத்துல தனி பகவான் இருந்தானா தாய்க்கு ஆகாது. சரியா, தாய் வழி ஆகாது. சரியா, நண்பர்கள் விஷயத்தில் நல்லா இருக்க மாட்டாங்க, நண்பர்கள் விஷயத்தில் ஆளை கவித்து விட்டுருவானுங்க. சரியா, அரசியல் ஈடுபாடு நல்லபடியாக இருக்காது, வெகுஜன தொடர்பு நல்லபடியாக இருக்காது. இவங்களாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கலாம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க வெளிநாடு, தூரதேச அமைப்பு போகலாம். சொந்த பந்தத்தில் இணக்கம் இருக்காது, பண பிரச்சனை இருக்கும். இவங்க வந்து புதர்கள் இருக்கிற இடத்துல பார்த்து போகணும், பாம்பு புதர்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பார்த்து போகணும். சரியா, அதுபோல் சில பேருக்கு இருதார அமைப்பும் வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், கணவனோ மனைவியோ இருக்கும், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். சொத்து வழக்கு இருந்துகிட்டே இருக்கும், சிற சொத்து சம்மந்தப்பட்ட வழக்கு இருந்துகிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் லக்கணத்தையும் பார்ப்பார். ஒரு மனசாக இருக்க மாட்டானுங்க, சோம்பேறியாக இருப்பானுங்க. இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. தொழில் பண்ண முடியாது, தொழில் வியாபாரம் வந்து சிறப்பாக வராது. அதுபோல் உத்தியோகத்தில் ஒரு இடத்துல வேலை பார்க்க மாட்டாங்க, ஊரை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரியா, உத்தியோகம் நல்லா இருக்காது, உடல்நலம் நல்லா இருக்காது. ஸோ 4ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் 50% தான் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஒரு பாவகிரகம் 4ஆம் இடம் கேந்திரத்தில் இருக்கலாம், அதன்படி பலன்களை கொடுப்பாரு. சரியா, இதெல்லாம் இப்போ நடக்கும்னா நவம்பர் 28லேருந்து ஜூன் 2027 வரைக்கும் நடக்கும். அதுக்குங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். சரியா, இதோட தாக்கம் குறையும். அடுத்து வந்து 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாமா சார்? 5ஆம் இடத்துல இருந்தாலும் செகண்ட் பார்ட் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் 45 வயசுக்கு மேலே நல்ல லெவலுக்கு போவாங்க.
5ஆம் இடத்துல இருந்தால் என்ன எதுலேயும் மந்த நிலை இருக்கும், குழப்பமாக இருப்பாங்க, நிறைய சிந்திப்பாங்க. ஏன்னா 5ஆம் இடம் கிரியேட்டிவ் சிந்தனை உள்ள இடம். ஸோ ரொம்ப சிந்திப்பாங்க, குழப்பவாதியாக இருப்பாங்க, மனதில் திடம் இருக்காது, அடிக்கடி கருத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரியா, நான் சொல்கிறதா மற்றவங்க கேட்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆயுள் பலம் இருக்கும். சரியா, எப்போயுமே மனசில் ஒரு தீராத பிரச்சனைகள் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வில்லங்க வீரசாமியாக இருப்பாங்க. ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருவாங்க. எந்த பிரச்சனையில் ஈடுபட்டாலும் அதில் ஆரம்ப கட்டத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலுமே இறுதியில் வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆள் வைராக்கமாக இருப்பாங்க. கிராமத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. கிராமப்புற வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிலவர் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியே வர மாட்டாங்க, கிராமத்தில் தான் இருப்பாங்க. அதுமாதிரி 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க, கிராமத்தில் இருப்பாங்க. விவசாயம் இவங்களுக்கு செட் ஆகாது. மற்ற வேலை பார்த்துட்டு இருப்பாங்களே, விவசாயம் செட் ஆகாது. தீய நட்பு இருக்கும். அந்தளவு கோயில் குளத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஏன்னா 5ஆம் இடம் வந்து பக்தி பரவசத்தை உண்டான இடம், பஞ்சமஸ்தானம். 5ல் சனி பகவான் இருந்தாலும் கோயில் குளத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் தொழில் செய்வாங்க. போட்டி பந்தயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். சரியா, சேமிப்பு இல்லாமல் இருக்கும். ஓட்டக்கையாக இருப்பாங்க. வர்ற காசெல்லாம் இறைச்சிட்டு ஓட்டக்கையாக இருப்பாங்க. அதனால் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க சிக்கனமாக இருங்க. ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். சும்மா நான் வீடியோ கேட்டேன், ராசி பலன் கேட்டேலாம் அலையக்கூடாது. ஜனன ஜாதகத்தில் கிரக நிலையில் எப்படி இருக்குது, குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். சனி பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே 50% உங்களுக்கு பலாபலங்கள் தெரிஞ்சு போயிடும். 5ஆம் இடத்துல இருந்தாலும் 7, 11 2ஆம் இடத்தை பார்ப்பார். குடும்பம் நல்லா இருக்காது, கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது. திருமணத்துக்கு பின்னாடி கணவன் மனைவி கூட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஆஃப்டர் திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை நல்லபடி அமையாது. மூத்த சகோதரர்களில் ஏற்றம் இருக்காது. திருமண வாழ்க்கையில் பெருசாக லாபம் சம்பாதிக்க முடியாது. அடுத்து 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம், கையில் காசு பணத்தை கொடுப்பாரு. சரியா, நிறைய சம்பாதிப்பாங்க. திடீர் பரவல் வரும். ஆனால் தாய்மாமனுக்கு ஒத்து போகாது. வருமானம் அதிகமாக இருக்கும். அரசாங்கத்தோட வருமானம் இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலைக்கு போனாலுமே கடைநிலை ஊழியராக இருப்பாங்க. சரியா, மக்கள் நல பணியில் இருப்பாங்க. கார்பரேஷன், பஞ்சாயத்து, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இப்படி மக்கள் நல பணியில் சம்மந்தப்பட்ட கலெக்டர் ஆஃபீஸர் வேலை பார்க்குறது, இப்படி சில வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தொழில் வியாபாரம் பண்ணாங்கன்னா வேலையாளர்களை தொந்தரவு இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். வாயு தொல்லை இருக்கும். வாயு நிறைய போகும். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சரியாக செரிமான கோளாறு ஆகாது. எதனாச்சும் சாப்பிட்டாங்கன்னா உடனே லூஸ் மோஷன் போயிடும். ஸோ 6ஆம் இடத்துல இருக்கிறவங்க வந்து வாயை வைத்தியம் கட்டி இருக்கணும். வாயை கவனமாக இருக்கணும். கண்டதை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கூடாது. 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா 8, 12 3ஆம் இடத்தை பார்ப்பார். தூரதேசம் அமையாது. வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்க முடியாது. இருந்தாலும் ஆள் கொஞ்சம் தைரிய வீரிய காரியமாக இருப்பாங்க. இளைய சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது. இளைய சகோதரர் அந்தளவு நல்லா இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்க அந்தளவு நல்லா இருக்க மாட்டாங்க. ஸோ 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாங்கன்னா தூரதேச அமைப்பு நல்லா இருக்காது. சரியா, ஆள் கொஞ்சம் கஞ்சனாக தான் இருப்பாங்க. எதனாச்சும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் திருமணம் சீக்கிரம் அமையாது. ஆனால் திக்பலம் படுவார், ஆயுள் பலம் இருக்கும். சரியா, 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் திக்பலம் படுவார், ஆயுள் பலம் இருக்கும். ஆள் கண்ணியமாக இருப்பாங்க, நிதான பொறுமையாக இருக்கும். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, நகண்டு கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப அசம்பந்தம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. இதுலேயும் தனித்து இருப்பாங்க. யார்கிட்டையும் கலந்துக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, கம்முன்னு இருப்பாங்க, மூடியாக இருப்பாங்க. இவங்கள சில பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடக்கும். மனைவி மூலம் சொத்து பத்துக்கள் கிடைக்கும். பெண்ணுனா ஆண், ஆணுனா பெண், அப்படி எடுத்துக்கணும். நான் மனைவின்னு சொல்கிறேன், எல்லோரும் நினைப்பீங்க என்னடா ஆணுக்கு தான் சொல்கிறான்னு. பெண்களுக்கு அப்படித்தான். கணவன் மூலமே சொத்து கிடைக்கும். திருமணத்தில் அந்தளவு பற்று இருக்காது. சரியா, மனைவி வழியில் சரி, கணவன் மனைவி வழியில் பெரிய ஏமாற்றமாக இருக்கும். லைஃப் பார்ட்னர் வந்து ஆள் நல்லா இருக்க மாட்டான், ஒல்லியாக ஒடிச்சு போய் மாதிரி இருப்பான். ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் திருமண வாழ்க்கை அந்தளவு சிறப்பாக இருக்காது. ஆனால் கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். கூட்டுத்தொழில், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டேஷன், பங்கு சந்தையெல்லாம் சிறப்பாக இருக்கும். கடமை தவற மாட்டாங்க, கடின உழைப்பாளே இருப்பாங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் 9ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்ப்பார். 7ல் எதுக்கு சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா லக்கணத்தை பார்ப்பார், அந்த ஜாதகனே பார்ப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா, வாழ்நாள் முழுக்க பிரச்சனை தான். அதுபோல் 4ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். தாய் தப்பனோட ஆதரவு இருக்காது. இவங்களாம் சின்ன பிள்ளையிலே தாய் தப்பனை இழந்திருப்பாங்க. இல்லைனா வளர்ந்தாலுமே தாய் தப்பனோட ஆதரவு இருக்காது. புகழ் அந்தஸ்து இருக்காது. வண்டி வாகனம் யோகனம் எல்லாமே இருக்காது. விவசாயம் நல்லபடியாக வராது. சிறப்பு கிடையாது. ஸோ 7ஆம் இடத்துல சனி பகவான் இல்லாமல் இருக்கிறது நல்லதான். இருந்தால் அதில் பெரிய பெனிஃபிட் என்னென்னா ஆயுள் தீர்க்கம். 90 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அடுத்து வந்து 8ஆம் இடத்துல 8ல் சனி இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கனால திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. இருந்தாலும் 8ல் சனி இருந்தாலும் ஆள் பொறுமை நிதானமாக இருப்பாங்க. துஷ்ட சிந்தனை இருக்கும். பண பிரச்சனை இருக்கும். தேவைக்கு பண வரவு இருக்காது. சரியா, பல பிரச்சனையை உருவாக்கிடுவாங்க. கண் பற்றாக்குறையாக இருக்கும். கண் பிரச்சனை இருக்கும். கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். சுகபோஜம் இருக்காது. வாய்க்கு ருசியாக சாப்பிட முடியாது. டயத்துக்கு சாப்பிட முடியாது. சொந்த பந்தத்தால் பிரச்சனை இருக்கும். ஆனால் ஆயில் தீர்க்கும். நிறைய பிரச்சனை இருந்தாலுமே ஆயில் தீர்க்கும். சரியா, நல்ல ஊழியம் பண்ணுவாங்க, நல்ல வேலை வைப்பாங்க. சிலவர் பாருங்கள் கூலிக்கு வேலை நல்லா பார்ப்பானுங்க. ஆனால் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. 70 வயசில் கூட வேலைக்கு போவாங்க. 70 வயசில் கூட வண்டி எடுத்துகிட்டு எங்கேனாச்சும் வேலைக்கு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி வருமானம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எதுவும் சேர்த்து வைக்க முடியாது. உடல் நல்லா ஒத்துழைக்கும், வருமானம் சம்பாதிப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் வந்து பெருசாக சாதிக்க முடியாது. சரியா, துஷ்டத்தனம் துடுக்குத்தனம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்க முடியாது. சில பேருக்கு லேட் மேரேஜ் ஆகும். சரியா, 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா 10, 2, 5 பார்ப்பார். இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, முக்கியமான இடத்தெல்லாம் பார்க்காரு. கர்மஸ்தானம், லாபஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், வருமானஸ்தானம். ஸோ தொழில் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் இருக்காது, வருமானம் வராது. ஸோ இவங்கெல்லாம் தொழிலே பண்ண முடியாது. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறவங்க தொழில் மூலிமா வருமானம் வராது. லக்கு இல்லாமல் போயிடும். 8ல் சனி இருந்தானா லக்கு இல்லாமல் போயிடும். அதான் கெட்டவனுக்கு 8ல் சனி அப்படிம்பாங்க. அடுத்து வந்து 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கலாம். தகப்பனுக்கு எடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு.
சரியா தெய்வ பக்தி இருக்கும், கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவாங்க, கோயில் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, வீர தீரமாக இருப்பாங்க, மியூசிக் சம்மந்தப்பட்ட வேலையை நல்லா வரும், நல்லா பாட்டு போடுவாங்க, இசையமைப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சகோதர வழியில் சரியாக கடமைகளை செய்ய மாட்டாங்க, கோயில் குளத்துக்கு நல்லா செய்வாங்க, தானம் தர்மம் செய்வாங்க, சரியா நல்ல ஒரு இறை சிந்தனை இருக்கும், சரியா சந்தை வழி சொத்துங்கள்லாம் நல்லபடியாக இருக்காது, சரியா ஆசாபாசம் குறைஞ்சி இருப்பாங்க. மேக்ஸிமம் இவங்க கோயில் குளம்னு போயிட்டு இருப்பாங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து கேது கூட சேர்ந்து இருக்கிறார். 9ஆம் இடத்துல சனி பகவான் கேது கூட சேர்ந்து குரு பார்வை வாங்கியிருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், சன்னியாசி ஆயிடுவாங்க. சரியா குடும்ப வாழ்க்கையை விட்டு சன்னியாசி ஆயிடுவாங்க. 9ஆம் இடத்துல சனி பகவான் வந்து குரு கேது சம்மந்தப்பட்டு இருந்தார்னா சன்னியாசி ஆயிடுவாங்க. குரு சாரத்திலேயோ கேது சாரத்திலேயோ இருந்து கேது குரு சம்மந்தப்பட்டு இருந்தார்னா 100க்கு 100% அவருடைய தசாபுத்தி வரும்போது சன்னியாசி ஆயிடுவாங்க. சரியா அந்த சனி புத்தி வரும்போது சன்னியாசி ஆயிடுவாங்க. சில பேர் கொஞ்சம் வயசுலேயே சன்னியாசி ஆயிடுவாங்க. அவட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி திசை வரும்போது சன்னியாசி ஆயிடுவாங்க. சனி திசை அந்த குரு புத்தி, சனி திசை கேது புத்தி வரும்போது குடும்பத்தை விட்டு போயிடுவாங்க. நான் சொன்ன காம்பினேஷனில் சனி பவன் இருந்தார்னா. அடுத்து 9ஆம் இடத்துல இருந்தார்னா 11, 3, 6ஆம் இடத்தை பார்ப்பார். சகோதர விஷயத்தில் நல்லா இருக்காது. இளைய சகோதரமாக இருந்தாலும் சரி, மூத்த சகோதரம், அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்லா இருக்காது, லாபம் இருக்காது, ஆரம்பக்கட்டு வெற்றி இருக்காது. சரியா உத்தியோகத்தை நல்லா பார்க்க மாட்டாங்க. இவங்க தான் கோயில் ஓலன்னு போயிட்டு இருப்பாங்க, எப்படி உத்தியோகம் பார்ப்பாங்க. ஸோ இறைப்பற்றில் தான் அதிகமாக இருப்பாங்க இவங்க. ஆனால் ஒரு வகைக்கு நல்லதான், தனி மனித வாழ்க்கைக்கு சிறப்பான சில காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. இவங்க காலத்துக்கு பின்னாடி இவங்க பேர் இருக்கும், அந்தளவுக்கு சில காரியத்தை செஞ்சுட்டு போவாங்க. 10ஆம் இடத்துல சனி பவன் இருக்கலாம், 10ஆம் இடத்துல பாவம் இருக்கலாம். சரியா நேர்களே, இந்த வீடியோலேருந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும், சில பேருக்கு போர் அடிக்கலாம். ஆனால் இது முக்கியமான தகவலை சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் ஒரு ஜாதகத்தில் மேட்ச் பண்ணி பாருங்கள், நல்லா கரெக்டாக மேட்ச் ஆகும், சூட் ஆகும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. நியாயம் நீதி நேர்மைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, கையில் காசு பணம் இருக்கும், நல்ல சம்பாத்தியம் பண்ணுவாங்க, குலப்பெருமை இருக்கும், குடும்பத்துடைய கௌரவத்தை காத்து இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்வாங்க, சிக்கனம் இருக்கும், கடின உழைப்பு பண்ணுவாங்க, தீரா முயற்சி விடாமுயற்சி இருக்கும், விவசாயம் நல்லபடியாக வரும். சரியா விவசாயத்தில் நல்ல வருமானம் இருக்கும், பொறுமையாக நிதானமாக இருப்பாங்க, மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்கறது கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க, பிஇபி ஒர்க்கு, அப்புறம் ஸ்டீல் ஒர்க்கு, இன்ஜினியரிங் ஒர்க்கில் நல்லபடியாக வரும், ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஒர்க் அதான் பிஇபி ஒர்க். அடுத்து மருத்துவத்தில் நல்லா வரும். சரியா ஃபார்மசி, மருத்துவம், கம்பவுண்டர் வேலை, டாக்டர் ஆக முடியாது, மருத்துவத்தில் வந்து டாக்டர் கீழே வேலை பார்க்குறாங்களோ அது மாதிரி வேலை பார்ப்பாங்க, செவிலியர் வேலை பார்ப்பாங்க, ஃபார்மசி வச்சுருப்பாங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருப்பாங்க, இதிலலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நல்லா வைப்பாங்க, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. பழைய பேப்பர் கடை, பழைய பொருட்களை வாங்கி விழுகிறது, செகண்ட் சேல்ஸு, சரியா பெட்ரோல் பங்கு, கிருஷ்ணா ஆயில், கழிவு ஆயில், இப்படி நிறைய பெட்ரோல் ப்ராடக்ட் பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் கில்லாடியே இருப்பாங்க. அந்த தொழில் வியாபாரம் நல்லா வரும். ஹார்ட்வேர்ஸ் வச்சுக்கலாம், பெயிண்ட் கடை, ஸ்டிமில் கடை, சீடு கடை, இது மாதிரி இது கட்டட சம்மந்தப்பட்ட பொருட்கள், டைல்ஸு, நிறைய சொல்லிட்டு போகலாம். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் 12, 4 ஏழை பார்ப்பார். குடும்பம் நல்லா இருக்காது, வேலைன்னு குடும்பத்தை விட்டுருவானுங்க, பொண்டாட்டி கிட்ட போய் சேர்ந்து இருக்க மாட்டானுங்க, பொண்டாட்டி கூட்டிகிட்டு எங்கேயும் போக மாட்டானுங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பானுங்க, சுகம் இருக்காது, மனைவி சுகத்தை அறவே வெறுத்துருவானுங்க. அதே மாதிரி அலைச்சல் இருக்கும், வாழ்நாள் முழுக்க தொழில் அலைஞ்சிட்டு இருப்பானுங்க, தூக்கம் கட்டு போயிடுவானுங்க. மனைவி கூட இருந்து சந்தோஷமாக வாழ்றதை வந்து இவங்களால் இருக்க முடியாது 10ஆம் இடத்துல இருக்க சனி பகவானால். ஏன்னா அவர் வந்து தொழிலில் ரொம்ப சிந்தனையை கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் ஒரு தொழில்காரகன் தான், தொழில் அண்டு உத்தியோகக்காரன். அவர் 10ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த ஆதிபத்தியம் வளர்த்து விட்டுருவார். வேலை சதா வேலையிலே இருப்பானுங்க. அடுத்து 11ஆம் இடத்துல நல்ல பலங்களை கொடுப்பார். சரியா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, யோகம் தான், நல்ல செல்வாக்கு இருக்கும், மதிப்பான அந்தஸ்து இருக்கும், நல்ல ஒரு தீர்க்க ஆயுள் இருக்கும், பண வசதி, வீடு மனை வண்டி வாகனம் இருக்கும், நல்லா இருப்பாங்க. சரியா பரிசு பொருட்கள் கிடைக்கும், போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறுவாங்க, வெகுஜன தொடர்பில் இருப்பாங்க, அரசியல்வாதியில் இருந்தால் பெரிய பெயர் எடுப்பாங்க, நல்ல வேலைக்காரங்க அமைவாங்க, தொழில் வியாபாரம் பண்ணலாம். ஸோ 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா 1, 5, 8ஆம் இடத்தை பார்ப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை இருக்கும், ஆள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. சரியா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, உழைப்புன்னு போயிட்டு இருப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டிக்கிடுவாங்க. சரியா தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிட்டு லாக் ஆயிடுவாங்க. அதனால் இவங்க வந்து தான் உண்டு வேலை உண்டு இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடாது, சோம்பலாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு இடையூறு பண்ணுவாங்க, சரியா வாயை விட்டுட்டு பின்னாடி வருந்துவாங்க, எதனாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு பின்னாடி பிரச்சனைகள் மாட்டிக்கிறாங்க, நல்ல ஒரு காரியம் பண்ண மாட்டாங்க. ஆனால் சொந்த வீடு இருக்கும், 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கவனுக்கு வீடு வசதியெல்லாம் இருக்கும். ஆனால் தூரதேசத்தில் தான் இருப்பாங்க, தாப்பன் விஷயத்தில் ஆகாது, தாப்பனுக்கு இவனுக்கு ஆகாது, கொஞ்சம் வயசில் தாப்பனை விட்டு வெளியே போயிடுவானுங்க. தூரதேசத்தில் வேலை இருக்கும், சொந்த பந்தம் இவங்கள வெறுத்து ஒதுக்கிறோம், சொந்த பந்தத்துக்கிட்ட இவங்களால் அண்டியே இருக்க முடியாது, வாக்கு தவறுவாங்க, ஒன்று சொல்லிட்டு ஒன்று செய்வாங்க. ஸோ 12ஆம் இடத்துல சனி பகவான் இல்லாமல் இருக்குது நல்லது தான். 12ஆம் இடத்துல இருந்தாலும் 2, 6, 9ஆம் இடத்தை பார்ப்பார். தாப்பனுக்கு ஆகாது. சரியா குடும்பத்தில் தாப்பன் கூட சேர்ந்து இருக்க மாட்டானுங்க, உத்தியோகம் ஒரு இடத்துல உத்தியோகம் ஒழுங்காக பார்க்க மாட்டானுங்க. சரியா ஆனால் தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நோய் நொடி இல்லாமல் எதிர்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் உத்தியோகம் அந்தளவு சிறப்பாக இருக்காது. இப்போ வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் நான். கும்பராசிக்கு வந்து உங்கள் ராசிநாதனை எடுத்துகிட்டு அவர் எந்தெந்த இடத்துல இருந்தார்னா, லக்கண ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தார்னா இந்த பலன்களை கொடுப்பாரு. அவருடைய பார்வைப்பட்ட இடங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோவில் வந்து லக்கண ரீதியாக சொல்கிறேன். கும்பராசிக்கு மேச லக்கணத்துக்கு சனி பகவான் எப்படி இருந்தார், என்ன பலன்களை கொடுப்பாரு சொல்கிறேன். ஏன் சனி பகவான் எடுத்து இந்த வீடியோவில் முக்கியம் சொல்கிறேன்னா, அடுத்து ஒரு 12 வருஷத்துக்கு
ஒரு நல்ல இடத்துக்கு போகிறார் அவர். சரியா, பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க, ஃப்ரீயாக ஹாயாக இருப்பீங்க. அதனால் கும்பராசி நேயர்கள் இப்போயே நான் சொன்ன வழிபாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நான் என்னென்ன வழிபாடு எப்படி பண்ணணும்னு. அதுபோல் அந்த ஃபோட்டோவை அனுப்பிவிட்றேன் நான். விஜய கணபதி ஆஞ்சநேயர் கற்பனசாமி மந்திரத்தை அனுப்புகிறேன். 8807457629 இந்த நம்பர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் நியூவருக்கு நன்றி. ஏன்னா யாரும் முழுசாக பார்க்க மாட்டேங்கிறாங்க, சும்மா ஏதோ பேருக்கு பார்த்துட்டு போகிறாங்க. வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்குறாங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. என்றைக்கே அப்படி பண்ணாதீங்க. சில விஷயத்தில் வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயங்களே நிறைய பகிரப்படும், ஷேர் பண்ணப்படும். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு நேரங்காலம் அமைய மாட்டேங்கு, வேலைகள் அதிகம், கோயில் வேலை, ஜாதகம் பார்க்குறது, தனிப்பட்ட வேலைகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் கும்பராசிக்கு எப்படி நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். இப்போ வந்து சனிப்பாவன் நல்ல நிலமையில் தான் இருக்கிறார். வழிபாடு அதிகப்படுத்துங்க. நவதிருப்பதிக்கு வேணால் போயிட்டு வாங்க. இப்போ வந்து புரட்டாசி மாதம் நவதிருப்பதிக்கு போயிட்டு வரலாம். சரியா, நவதிருப்பதி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு போகுது. சரியா, திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு போகுது. நீங்கள் பஸ்ஸில் கூட போகலாம். சரியா, ஒரு நாள் போனீங்கன்னா எல்லா கோயிலையும் பார்த்துட்டு வந்துடலாம். சரியா நேர்களே. ஸோ நவதிருப்பதி ஸ்ரீவைகுண்டம், நத்தம், திருக்கோளூர், ரெட்டை திருப்பதி, ஆழ்வார் திருநகரி, திருக்குழந்தை, திருப்புளியங்குடி, ரெட்டை திருப்பதி. இதில் வந்து ஸ்ரீவைகுண்டம் சூரியன் கெட்டு போனவரை ஸ்ரீவைகுண்டம் போகலாம். நத்தம் சந்திர பகவானுக்கு, திருக்கோளூர் செவ்வா பகவானுக்கு, ரெட்டை திருப்பதி ராகு பகவான் கேது பகவானுக்கு, குன்னத்தூரில் இருக்குது. சரியா, அடுத்து வந்து ஆழ்வார் திருநகரி குரு. சரியா, ஆழ்வார் திருநகரி குரு பகவானுக்குள்ள ஸ்தலம். அடுத்து வந்து திருக்குழந்தை சனி பகவானுக்குள்ள ஸ்தலம், திருப்புளியங்குடி புதன் பகவானுக்குள்ள ஸ்தலம், ரெட்டை திருப்பதி ராகுதலுக்குள்ள ஸ்தலம், சுக்கிரனுக்கு வந்து தென் திருப்போரை. சரியா, இதெல்லாம் வந்து நவதிருப்பதிக்கு இந்த காலகட்டத்தில் போகலாம். நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்ற விட்டு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன் நான். ஸ்ரீவைகுண்டம், நத்தம், திருக்கோளூர், ரெட்டை திருப்பதி, ஆழ்வார் திருநகரி, திருக்குழந்தை, திருப்புளியங்குடி, ரெட்டை திருப்பதி. இதில் ரெட்டை திருப்பதி வந்து ராகுகேதுகள். ஜனன ஜாதகத்தில் ராகுகேதுகள் சரியில்லைன்னா நீங்கள் இந்த பெருமாள் கோவிலுக்கு போகலாம். புதன் சரியில்லைன்னா திருப்புளியங்குடிக்கு போகலாம். சனி பகவான் தான் முக்கியம். இப்போ சனி பகவான் ஏழரை இருக்கிறதுனால கண்டிப்பாக திருக்குழந்தை போங்க. திருக்குழந்தை போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அங்குள்ள பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து குரு கெட்டு போயிருந்தாருன்னா ஆழ்வார் திருநகரி போகலாம். அடுத்து வந்து திருக்கோளூர் செவ்வா பகவான், நத்தம் சந்திர பகவான், அடுத்து வந்து ஸ்ரீவைகுண்டம் சூரிய பகவான். இதெல்லாம் நவதிருப்பதி பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு கார் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் போய், பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டில் போய் ஒரு காரை பிடிச்சிங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு பிடிச்சிங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வந்துடலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பக்கம். மதுரைக்கு தெற்க இருக்கிறவங்க போங்க, மற்ற இருக்கிறவங்க டெல்டா மாவட்டத்துக்கு போங்க, இல்லைனா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க. சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள், பெருமாளை கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். வீட்டில் வந்து விஜய கணபதி படத்தை வச்சு கும்பிடுங்க. நான் சொல்லிட்டேன், அதை செய்யுங்க. என்ன சார் நைவேத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னா பூந்தி வைங்க. எப்போயுமே விநாயகர் படம் ஆஞ்சநேயர் படத்துக்கு பூந்தி வைங்க, இல்லைனா லட்டு வைங்க. சரியா, லட்டு அல்லது பூந்தி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை இரவு 8 to 9 கும்பிடுங்க. தினசரி சனிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் கும்பிடுங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8 to 9 முடியலைன்னா உங்களுக்கு பிடிச்ச டயத்தை பண்ணுங்கள். சரியா, இறைவனை கும்பிட்றதுக்கு எல்லா நேரம் கும்பிடலாம். அந்த ஓரை பார்த்து கும்பிட்டோம்னா கூடுதல் பலனமாக இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லாயிருக்கும். அடுத்த வருகிற 12 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை இருக்காது. யாரும் உங்கள்கிட்ட நெருக்க முடியாது. ஒரு தனிக்காட்டு ராஜாவாக இருப்பீங்க. நல்லா அமையும். சரியா, பிரச்சனை இல்லாமல் போகும். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் கும்பராசி நேயர்கள், அவிட்டம், புரட்டாதி, ரேவதி, சதய நட்சத்திர நேயர்கள் நலமுடன் இருக்க வேண்டும். எல்லா வளங்களையும் நலங்களை பற்றி நீடுபடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.